ரூபாய் 85,000 கோடி முதலீட்டை கோட்டை விட்டது தமிழகம் என திமுக அரசு மீது அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். ஆசியாவின் ட்ரெனாய்டு சென்னை தான் என்று தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்து வரும் நிலையில், உலகின் மிகப்பெரிய மின்னணு வாகனங்கள் உற்பத்தி நிறுவனம் தமிழகத்தை புறக்கணித்துவிட்டு தெலுங்கானாவிற்கு சென்றிருப்பது உண்மையாகவே கவலை அளிக்கிறது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கையில், சீனாவை சேர்ந்த மின்சார கார் நிறுவனமான BYD ரூபாய் 85,000 கோடி முதலீட்டில் இந்தியாவில் அதன் முதலாவது கார் உற்பத்தி ஆலையை தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் அமைக்க முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழகத்திற்கு இந்த கார் ஆலையை கொண்டு வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருந்தும் கூட அந்த வாய்ப்புகளை தமிழக அரசு கோட்டை விட்டிருக்கிறது. உலக சந்தையில் மின்சார வாகனங்கள் விற்பனையில் டெஸ்லா நிறுவனத்தை விஞ்சி வரும் BYD கார் ஆலையை தங்கள் மாநிலத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழகம், குஜராத், மகாராஷ்டிரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள் போட்டியிட்டன. இந்த மாநிலங்களில் தமிழகத்திற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருந்தன. அதற்கு காரணம், 2019ஆம் ஆண்டிலேயே BYD கார் நிறுவனம் ரூபாய் 2,800 கோடி செலவில் உதிரி பாகங்களை இணைத்து மின்சார வாகனங்களை உருவாக்கும் ஆலையை அமைத்திருந்தது. ஆனாலும் தமிழக அரசால் BYD நிறுவனத்தை தமிழகத்திற்கு கொண்டு வர முடியவில்லை. மின்சார கார்கள் உற்பத்திக்கு சாதகமான கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்படுவதும் அரசின் அனுமதியை பெறுவதும் மிக எளிதாக இருப்பதுதான் BYD கார் நிறுவனம் தெலுங்கானாவிற்கு செல்வதற்கு காரணமாகும். ஆசியாவின் ட்ரெனாய்டு சென்னை தான் என்று தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்து வரும் நிலையில், உலகின் மிகப்பெரிய மின்னணு வாகனங்கள் உற்பத்தி நிறுவனம் தமிழகத்தை புறக்கணித்து விட்டு தெலுங்கானாவிற்கு சென்றிருப்பது உண்மையாகவே கவலை அளிக்கிறது. ஆந்திர மாநிலத்திடம் ரூபாய் 8,000 கோடி மதிப்பிலான அந்நிய முதலீடுகளை கடந்த 3 மாதங்களில் தமிழக அரசு இழந்து விட்டதாக சில நாட்களுக்கு முன்புதான் செய்திகள் வெளியாகியிருந்தன. அந்த வருத்தம் மறைவதற்கு முன்பாகவே தமிழகத்திற்கு வந்திருக்க வேண்டிய ரூபாய் 85,000 கோடி முதலீடு கை நழுவி தெலுங்கானாவிற்கு சென்றிருக்கிறது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான தமிழகத்தின் திறன் குறைந்து வருவதையே இது காட்டுகிறது. மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் கடந்த முறை 3வது இடத்தில் இருந்த தமிழகம் நடப்பாண்டில் பட்டியலில் இருந்தே நீக்கப்பட்டுள்ளது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ள 30 வகையான சீர்திருத்தங்களில் பெரும்பான்மையானவற்றை தமிழக அரசு செய்யவில்லை என்பதுதான் இதற்கு காரணமாகும். தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகள் பிற மாநிலங்களுக்கு செல்வது ஏன்? தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விஷயத்தில் தமிழகம் எங்கு பின்தங்கியிருக்கிறது? முதலீடுகளை ஈர்க்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்தெல்லாம் தமிழக அரசு ஆராய வேண்டும். அதன் அடிப்படையில் தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கான தமிழகத்தின் திறனை அரசு அதிகரிக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார்.